வணக்கம். இன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திடீர் பயணமாக டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கிறார். அஇஅதிமுகவின் புதிய அலுவலகத்தை பார்வையிடுவதற்காக அவர் டெல்லி சென்றிருப்பதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் அமித்ஷா அவர்களை சந்திப்பதாக தற்பொழுது தகவலானது வெளியாகியிருக்கிறது. இபிஎஸ்ஐ தொடர்ந்து வேலுமணி அவர்களும் தனி பிளைட்டில் டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கிறார். சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு உள்ள நிலையில் இபிஎஸ் வேலுமணி திடீர் டெல்லி பயணம் தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பாஜகவுடன் அதிமுக மீண்டும் கூட்டணி அமைக்குமா என்ற கேள்வியானது எழுந்திருக்கிறது. கடந்த முறை பார்த்தோமேனால் பாஜகவுடன் எந்த காலத்திலும் கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜகவுடன் பார்த்தோமேனால் கூட்டணி அமைப்பதற்கான அந்த வேலைகளை துவங்கி இருக்கிறது. இதற்கு அச்சாரமாக வேலுமணி அவர்களுடைய இல்லத்தை சொல்லலாம். அதே போன்று கடந்த மாதம் பார்த்தோமேனால் அமித்ஷா அவர்கள் ஈசா யோகா மையத்தில் நடைபெற்ற அந்த சிவராத்திரி விழாவில் கலந்து கொண்ட பொழுது அமித்ஷா அவர்களும் வேலுமணி அவர்களும் தனியாக சந்தித்து பேசியிருந்தது பேசு பொருளாகியிருந்த நிலையில் தற்பொழுது வேலுமணி அவர்களும் இபிஎஸ் அவர்களும் டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். இவர்கள் இந்த கூட்டணியை கட்டமைப்பதற்கான அந்த பணிகளை துவங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய தேர்தலில் திமுகவை வீழ்த்துவதற்கு பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி அமைத்தால்தான் முடியும் என்ற கோணத்தை முன்வைத்து இந்த கூட்டணிக்கான அந்த முன்னெடுப்பானது செய்யப்பட்டிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் ஏற்கனவே டெல்லி சென்றிருக்கக்கூடிய நிலையில் வேலுமணி அவர்களும் சற்று நேரத்திற்கு முன்பு டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கிறார். தற்பொழுது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம் பார்த்தோமெனால் நகர்ப்புற உள்ளாட்சி தொடர்பான அந்த மானிய கோரிக்கை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் கலந்து கொள்ளாமல் வேலுமணி அவர்களும் அதே போன்று இபிஎஸ் அவர்களும் புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். இதற்கு முன்பு இந்த நகர்ப்புற உள்ளாட்சி மானிய கோரிக்கையில் வேலுமணி அவர்கள் தான் முன்னிருந்து பேசுவார் என்று சொன்னால் முன்னாள் அமைச்சர் என்ற முறையில் அவர் எழுந்து பேசுவதுதான் முறையாக இருக்கும் என்ற காரணத்தினாலும் இதற்கு முன்பு உள்ளாட்சித்துறை அமைச்சராக வேலுமணி அவர்கள் இருந்த காரணத்தினாலும் அவர்தான் இந்த மானிய கோரிக்கையை முன்னெடுத்து செல்வது வழக்கம். ஆனால் இந்த முறை பார்த்தோமேனால் வேலுமணி அவர்களும் புறப்பட்டு சென்றிருக்கிறார். அதே போன்று இபிஎஸ் அவர்களும் புறப்பட்டு சென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஒருங்கிணைந்த அதிமுகவை கட்டமைக்க வேண்டும் என்று தொடர்ந்து பாஜக முயற்சி செய்து வரக்கூடிய நிலையில் சசிகலா அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் தவிர்த்துவிட்டு இந்த கூட்டணியில் இணைவதற்கு இபிஎஸ் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார். இந்த கூட்டணி தொடர்பான முடிவுகள் இன்னும் ஒரு சில தினங்களில் முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்காக ஒரு முன்னெடுப்பாக தற்பொழுது இது இபிஎஸ் அவர்களுடைய டெல்லி பயணம் பார்க்கப்படுவது குறிப்பிடத்தக்கது.